ஆன்யர் மவுத் அபௌட் ஏய் என்னடா இது திட்டி திட்டா தெளிப்பாங்க சாணத்தை ஏண்டா கோலம் போட்டுக்கிறாள் மூதேவி அவ கோலம் போட்டுக்கிற ரத்தத்தை பாரு பையா சரிம்மா என்னடா பெத்த அத்தா இறந்துட்டா நீ தான் எடுத்து வளர்க்கிற சரி அம்மா அடி அடிக்கிற குழந்தைக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது யாரு நானு அதனால சாணி எப்படி போடணும் நம்ம சோப்பு தோப்புல போடுவோமே ஆமா ஆமா பொத்து பொத்துன்னு நான் அப்படிலாம் போட மாட்டேன் அதனால அது எப்படி தெரியும் கத்துக்கணும் டேய் நான் சாணி தெளிக்கிற அழக பாக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா இந்த ஊர் தலைவர் கியூல நிப்பறா நீ சாணி போறத நான் சாணி போறத பாக்க வேலங்காத்த போத இந்த ஊர் கிளார்க் இருக்கிறாரே கிளார்க் அந்த கிளார்க் என்ன தெரியுமா பண்ணுவாரு நான் எப்ப தொடப்ப முடிச்சு பெருக்க எப்ப வெளியே வருவேன் பாப்பாரு அம்மா பெருக்கிற அழக பாக்க அழகோ என் ஊட்டி ஆய்வோ ஏன்னா தண்ணி ஊத்தமா அம்மா சாணம் தெளிக்க போறேன் சாணம் தெளிக்கிற அழகு எல்லாரையும் பார்க்க சொல்லு கண்ணு திறந்து வச்சுட்டேன் அம்மா பொம்பளையா பிறந்தவங்க மெட்ராஸ்ல இருந்து கூட வந்து உட்காந்து இருப்பீங்க சாணம் எப்படி தெளிக்கணும்னு குழந்தை கத்துத்தார பார்த்து கத்துக்கிட்டு போங்க டேய் சித்தார கத்துக்கிட்டு சித்தாரம் கத்துக்கிட்டு மத்தா குடுத்து மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா சித்தார கத்துக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா மயிலாட வந்தாளா தண்ணிமா இதுவும் மேல போயிடுமா இதுவும் மேல ஏ முனிமா நடுப்புற எனக்கு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு அவளை நான் மன்னிச்சுறேன் நம்ம அரண்மனையில பெரிய தொட்டி இருக்குது உன் தொட்டியா அரண்மனை பின்னாடிடா என் தொட்டி 100 குடம் தண்ணி பிடிக்கிற தொட்டிடா என் தொட்டி 100 குடம் ஆமா நம்ம அரண்மனையிலமா பெரிய தொட்டி ஆமா இருக்கு 100 குடம் தண்ணி பிடிக்கும் கிணத்த கேட்டு போட்டு மூடு குழாவுல எதுலயுமே தண்ணி ஏத்தாத டேங்க்ல இருக்கிற தண்ணி கீழே இறக்கி கொடு என் சக்கார்த்திய அவளே போய் குளக்கற ஆம்பளை என்ன அவன் வந்து என்ன அவங்க டேய் அந்த குளக்கரையில இருந்து இவளே தண்ணி எடுத்துட்டு வந்து என்னடா ரொம்ப நேரமா அந்த குழந்தை பூமாதேவி வேண்டிக்கிறது ஏற்படும் ரொம்ப நேரமும் வேண்டிக்கிறது டேய் அவளே தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியை நிரப்பலாம் எத்தனை குடம் தண்ணி பிடிக்கும் 100 குடம் 100 குடம் தண்ணி பிடிக்கும் எங்க போய் எடுத்துன்னு வரணும் எங்க ஏரியா குளக்கரையில போய் குளத்துங்காரி யா கடவுளே மாரியாத்தா கோயில உள்ள உக்காந்தீங்கறியோ இல்ல லீவ் போட்டு எங்கன்னா ஏரி வேலைக்கு கிளம்பி போட்டியோ 100 குடம் தண்ணி ஊத்தணுமா அதுவும் அதே நிச்சயத்துல ரொப்பணுமா
தாமலை கொடுத்தாரு ஜெயபால் அண்ணா வருமா அதை பார்த்து அவர் இத நீ அவகிட்ட சொல்லி இல்ல நானே சொல்றேன். ஏய் இந்த பாடி இங்க ஏய் நம்ம அரண்மனையில பெரிய தொட்டி இருக்குது. வேலைக்கு யாரும் ஆட்கள் வரல. அரண்மனையில யாரும் ஆளுங்க இல்ல. தண்ணி இல்லாத ஒரு வேலை செய்ய முடியல செல்லம். வேலையாட்கள் இருக்கிறாங்களே அவங்க என்ன பண்ணாரு? அவங்க லீவு கொடுறா எல்லாம் குளிர்ல லீவ் எடுத்துக்கிறாங்க. வெளியே வர மாட்டாங்க. லைன் எடுத்துக்கிறாங்க. காயில புட்டு பாங்குற சொல்ல. ஏய் ஓ கையாலே 100 குடம் தண்ணி எடுத்து வந்து அந்த தொட்டியை நிரப்பணும். படுக்குதா ஏன் நீ அங்கேயும் இங்கேயும் தடவி நடக்கிற? நான் படுக்கிற நீ மேலே ஏற்பட்டு ஏன்டா சொறி விடுவோம். ஏய் இந்த குடத்தால 100 குடம் தண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம தொட்டியை நிரப்பணும். அரண்மனை இருக்கிற தொட்டியை புடி சீக்கிரமா செய்து முடிச்சிட்டு வரணும். இதுல எதனா கோல் மேல வேலை பார்த்த இந்த கொட்டையை விட மாட்டோம், உன்னையும் விட மாட்டோம். டேய் போய் வரட்டா? ஆமா தாம்பளம் கொடுத்தாரு, டீ எடுத்துட்டு வந்தாரு, பிஸ்கட் தொட்டுக்கிறதுக்கு நல்லா கிரீம் பிஸ்கட் எடுத்துட்டு வந்தாரு. அது உப்பு கைக்கண்டா சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்காது. ஒன்லி ஸ்வீட் தான் பிடிக்கும். போய் வரட்டா?